Hi guys, again this is Johnson. இந்த வீடியோ மூலமா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டட் கோர்ஸ் பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றதுல I am really happy about it. After 12th standard எல்லாருமே 12th standard முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பயம் வரும், என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. பட் எனக்கு 12th அப்புறம் என்ன செய்யணும் தெரியல சார், எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுங்க சார் அப்படின்னா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் மெஷின் லேர்னிங்கை பத்தி தான் பேசியிருக்கிறேன். மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு நியூ அப்டேட்டட் கோர்ஸ். இது கரண்ட்ல ரொம்ப பீக்ல இருக்கக்கூடிய கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். இதுல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அதுலயும் வரும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியே மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறதும் ஒரு நியூ அப்டேட்டட் கோர்ஸ். இது கரண்ட்ல ரொம்ப பீக்ல இருக்கக்கூடிய கோர்ஸ். நாங்க இந்த கோர்ஸ் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் எவ்வளவு இயர்க்கு சார் பண்ணணும், இது எந்த டிகிரிக்கு கீழே வரும், இதுக்கு ஸ்கோப் இருக்குதா, இந்தியாலையும் வேர்ல்டு வைட்லயும் இதுக்கு ஸ்கோப் உண்டா, இதோட ஃபியூச்சர் 20 to 30 இயர்ஸ்ல எப்படி இருக்கும், இதோட சேலரி வேஜஸ் எப்படி இருக்கும், எங்களோட ஃபியூச்சர் நாங்க ஃபேமிலியை லீட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற ஃபீல்டுக்கு இது சேலரி வேஜஸ் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டா சார் அப்படின்னு ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ்க்கு நான் இந்த வீடியோல ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா இதுல பாத்துருவோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்த்தோம் அப்படின்னா does machine learning has scope in India? So machine learning நாங்க படிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு இந்தியால ஸ்கோப் இருக்குதா சார் அப்படின்னு கேட்டா எஸ். என்னோட ஆன்சர் நான் எஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் சாய்ஸஸ் ஆஃப் த 21st century. ஸோ இந்த கரண்ட் ஏரால இது ரொம்ப பீக்ல இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அது மட்டும் இல்லாம ஸோ இட் ஹாஸ் அ plenty of job opportunity. So இதுல job opportunity நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம it is a high paying salary field. So இந்த கோர்ஸை நீங்க பயப்படாம செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இது கரண்ட்ல நல்ல ஸ்கோப்ல இருக்கக்கூடியது. இது 30 to 40 இயர்ஸ்ல இதோட ஸ்கோப் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்தியால ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். சோ இந்தியால இதுக்கு ஃபியூச்சர் இருக்குதா சார், இன்னும் 30 to 40 இயர்ஸ்ல இதோட ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லலாம். Since the rapid growth of technology and innovative solutions, the demand for skilled profession in machine learning as well as artificial intelligence has high scope. So இந்தியால இதுக்கு ஏன் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னா so the innovative solution in technology as well as the revolution in technology கண்டிப்பா மெஷின் லேர்னிங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்க்கும் ஒரு ஹை ஸ்கோப் இந்தியால இருக்குது. இதை நீங்க கிராஃபிக்கலா பாத்தீங்க அப்படின்னா 2025 நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இதுக்கு ஸ்லைட் அப்படி லைட்டா குறைஞ்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கிராஃபில நீங்க பார்த்தா தெரியும். சோ அடுத்து 2028ல இதோட growth கொஞ்சம் பீக்ல போகுது. சோ அடுத்து 2030க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இதோட growth ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு பயங்கர ஃபியூச்சர் இருக்குது. சோ அதனால பயப்படாம நீங்க இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். இப்ப கரண்ட் உள்ள நுழைறவங்க 2030க்கு அப்புறம் உங்களோட ஃபியூச்சர் in a great peak. Is artificial intelligence and machine learning a good career in India? So இது இந்தியால ஒரு நல்ல கேரியரா சார், வேர்ல்டு வைட்ல இது இருக்கலாம், பட் இந்தியால ஒரு நல்ல கேரியரா சார் அப்படின்னா அதுக்கும் ஆன்சர் எஸ் தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கேரியர் சாய்ஸஸ் இன் தி வேர்ல்ட். சோ இப்போ ஒரு ப்ராஃபிட்டபிள் கேரியர் அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு கோர்ஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்க பெஸ்டா செலக்ட் பண்ணி படிக்கலாம். இதுல ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். இஸ் machine learning a good for students? மெஷின் லேர்னிங் நாங்க கத்துக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இது யூஸ்ஃபுல் இருக்குதா சார் அப்படின்னா என்னோட क्वेश्चन எஸ் it is. This technology is extremely useful for all the students. So நீங்க பயப்படாம இது ஒரு கேரியர் சாய்ஸா எடுத்து நீங்க பண்ணலாம். So 100% it is very useful for all the students. அது இல்லாம இதோட salary wages கொஞ்சம் எங்களுக்கு வேணும், அதோட டீடைல்ஸ்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா what is the salary package of machine learning in India? சோ இப்போ கரண்ட்ல எவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க இந்த மெஷின் லேர்னிங் ஃபீல்டுல அப்படிங்கறத ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் இதுல கொடுத்துருக்கேன். இதோட ஃபியூச்சர் எவ்வளவு வாங்கலாம் அப்படிங்கறதையும் ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஜாப் டைட்டில் salary அப்படிங்கிற விதத்துல நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். ஜாப் டைட்டில்ல ஒரு 3 கேட்டகரிஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், செகண்ட் கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா சீனியர் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், தேர்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா லீட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். சோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிங்கிறவங்க ரொம்ப ஃப்ரெஷ், காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சின்ன கோர்ஸ் முடிச்சுட்டு வரவங்க. இப்போ கரண்டா what is the salary they are getting அப்படின்னா per year they are getting 11 lakhs. So 11 lakhs அப்படிங்கும்போது monthly they are receiving about 80 to 90,000 they are receiving. So senior machine learning engineers எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா they are receiving currently 16 lakhs per year. 16 lakhs அப்படிங்கும்போது monthly ஒரு 2 lakhs to 2,15,000 வாங்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க எப்படி அப்படின்னா ஒரு 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்க. சோ அடுத்து லீட் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா 39 lakhs வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க ஒரு 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்க. சோ இதோட ஸ்கோப் கிராஃபிக்கலா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னா இப்ப 2025ல 2027 2028 2030 2032ல போகும்போது இதோட salary ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா 49 lakhs வரைக்கும் வந்துடும். சோ அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இதோட ரேஞ்ச் வந்து ஒரு 5 to 7 lakhs இன்க்ரீஸ் ஆகும் 2032ல. அப்படின்னா இது ஒரு ஹை salary பேயிங் ஃபீல்டு. ஸோ அதனால நீங்க பயப்படாம இந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம்.
Can a fresher get a job in machine learning? So salary wages பத்திலாம் சொல்லிட்டீங்க. நாங்க இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கிறோம். முடிச்சு நாங்க இப்ப இந்த ஃபீல்டுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா உள்ள நுழைறோம் அப்படின்னா எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னா எஸ், all freshers will have a job opportunity. எப்போ அப்படின்னா all must hold a bachelor of technology, ஒரு BTech degree நீங்க கண்டிப்பா பண்ணிருக்கணும் in machine learningல. So பண்ணிருந்தீங்க அப்படின்னா the machine learning opens up a wide range of job opportunities. இதோட அடிஷனலா ஒரு சின்ன சின்ன கோர்சஸ் 3 months 6 months கோர்சஸ் நீங்க அடிஷனலா பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பயமே இல்லை. ஸோ அந்த கோர்சஸ் என்னென்னு நம்ம லேட்டரா பார்த்துருவோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டீங்க சார். கேன் ஐ கெட் அ ஜாப் வித் மிஷின் லேர்னிங்? எனக்கு ஜாப் கிடைக்குமா சார்? பொதுவா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்கும், எனக்கு பர்டிகுலரா ஜாப் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கும் ஆன்சர் எஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரெக்யர்மெண்ட்ஸ், ஒரு சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இதுக்கு நெசசரி அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும் லேண்டிங் அண்ட் இன்ஜினியரிங் ரோல் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அதுக்கு கொஞ்சம் அடிஷனலா ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ லேண்டிங் அண்ட் இன்ஜினியரிங் ரோல், ஸோ வாட் ஆர் த ஸ்கில்ஸ் மிஷின் லேர்னிங்கோட நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 to 6 month கோர்ஸ் எங்கேயாவது செப்பரேட்டா அல்லது ஆன்லைன் கோர்ஸ் டேட்டா சயின்ஸ்ல, ப்ரோக்ராமிங்ல, சிஸ்டம் டிசைனிங்ல நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில வரும்போதே நமக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா அஷூரன்ஸ் இருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு வந்தாதான் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். இது எல்லாமே நீங்க அந்த 5 to 6 years நீங்க இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணும்போது இந்த அடிஷனல் அட்வான்டேஜை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஸ் தேர் ஜாப் அவைலபிள் இன் இந்தியா? ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு ஜாப் கிடைக்கும், ஒரு சில அடிஷனல் கோர்சஸ்லாம் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னா கரண்ட்ல எவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆஸ் பெர் பாப்புலர் ஜாப் போர்ட்டல் நியூகெரி, இந்த நியூகெரி அப்படிங்கிறது ஒரு ஜாப் சர்ச்சிங் ஃபீல்டு. இவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 3,31,190 மெஷின் லேர்னிங் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள் இன் இந்தியா. ஸோ இது கரண்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ நீங்க இதை முடிச்சுட்டு நீங்க வரும்போது 5 to 6 years வரும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் பீக்ல வரும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க சார், பட் இந்த ஃபீல்டுல நாங்க போய் செலக்ட் ஆகும் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா சார்? இஸ் மிஷின் லேர்னிங் ஜாப் ஹார்ட்? ஸோ மிஷின் லேர்னிங் ஜாப்ல நாங்க உள்ள நுழைஞ்சப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா சார் அப்படின்னா என்னோட ஆன்சர் எஸ், இட் லுக்ஸ் டிஃபிகல்ட். கண்டிப்பா இது கஷ்டமானது தான். எல்லா ஃபீல்ட்லயுமே ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா போறவங்க எல்லாருமே ஒரு டஃபா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டா தான் இருக்கும். மிஷின் லேர்னிங்கும் இட் லுக்ஸ் டிஃபிகல்ட். என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இட் ரெக்வயர்ஸ் டெப்த் நாலேஜ் ஆஃப் மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கண்டிப்பா நீங்க இந்த ஜாபை நீங்க ப்ரிஃபர் பண்ணும்போது, இந்த கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது உங்களுக்கு மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் நாலேஜ் கண்டிப்பா வேணும். ஸோ இது ரொம்ப நெசசரி ஃபார் திஸ் ஃபீல்டு. சரிங்களா? வை இட் இஸ் டிஃபிகல்ட்? இது எதனால சார் இது டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றீங்க? ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னா optimizing algorithms is a meticulous task and debugging requires inspecting multiple dimension of code. So கண்டிப்பா மேத்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜோட பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாம கோடிங்லயும் we need to be familiar with. நமக்கு கண்டிப்பா கோடிங் பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் it is not going to be difficult for us. இதோட salary எந்த ரேஞ்சில சார் இருக்கும் நாங்க மற்ற ஃபீல்ட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா so which job gives 2 lakhs per month? எந்தெந்த ஜாப்ஸ் எல்லாம் per month 2 lakhs பே பண்றாங்க அப்படின்னா so for IT professional, so முக்கியமா சாஃப்ட்வேர் பண்றவங்க எல்லாருமே they are getting about 2 lakhs per month. அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டும் பண்றவங்களும் 2 lakhs per month ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட டாக்டர்ஸ், சார்ட்டர் அக்கௌண்ட்ஸ், C-level எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் they are also receiving per month 2 lakhs and more. சேலரி பத்தி ஒரு நாலேஜ் இருக்கு சார், பட் லாங்குவேஜ் ஏதாவது எங்களுக்கு வேணுமா? லாங்குவேஜ் ஏதாவது நாங்க கத்துக்கணுமா? Can I learn machine learning without Python? So Python தெரியாம நான் மெஷின் லேர்னிங் கத்துக்க முடியுமா? ஸோ அப்படின்னா நோ தான் என்னோட ஆன்சர்ஸ் வரும். ஏன்னா இட் ரெக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 1 லாங்குவேஜ். கண்டிப்பா நமக்கு ஒரு லாங்குவேஜ் ஆகுது மெஷின் லேர்னிங் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுல பைத்தான் ஸ்டாண்ட்ஸ் அவுட் டு பி பெஸ்ட், ப்ரொவைட்ஸ் கம்ப்ளீட் மெஷின் லேர்னிங் மாடல். ஸோ இதுல பைத்தான் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஒரு பெஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் டு பி. அதனால பைத்தானோட லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஃபார் மெஷின் லேர்னிங். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கேன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டூ மெஷின் லேர்னிங்? நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார், என்னால மெஷின் லேர்னிங்கை ஃபோக்கஸ் பண்ணி அதுல நான் ஜாப்ல உள்ள நுழைஞ்சிட முடியுமா அப்படின்னா ஸோ அதுக்கும் என்னோட ஆன்சர் எஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். பட் we need to master certain things. ஸோ இப்போ நம்ம we can ready to master data science, statistical analysis, logical thinking, programming. இது எல்லாமே நம்ம ஒரு அடிஷனலா ஒரு 3 months 6 months அல்லது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா an average students also can do best in machine learning. லாங்குவேஜ், அடிஷனல் கோர்சஸ் இது மட்டும் இம்பார்ட்டன்ட் இருந்தால் போதுமா சார்? மேத்ஸ் பேக்ரவுண்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இருக்கணும். அது எந்த லெவலுக்கு இருக்கலாம் சார் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கேன் ஐ டூ மிஷின் லேர்னிங் வித்வுட் மேத்ஸ்? நான் மிஷின் லேர்னிங் பண்றேன் சார், பட் எனக்கு கொஞ்சம் மேத்ஸ் டஃப், எனக்கு மேத்ஸ் வராது, அதனால மிஷின் லேர்னிங் பண்ணும்போது மேத்ஸ் இல்லாம என்னால பண்ண முடியுமா சார் அப்படின்னா நோ. அதோட ஆன்சர்ஸ் நோ தான் சொல்லணும். ஏன்னா இட் ரெக்வயர்ஸ் லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். கண்டிப்பா மேத்ஸ்ல லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம the knowledge of calculus to understand crucial machine learning applications.
கண்டிப்பா கால்குலஸ் பத்திய ஒரு டெப்த் நாலேஜ் கண்டிப்பா வேணும். ஸோ மேக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம மெஷின் லேர்னிங் சான்சஸ் இல்லை. ஏன்னா நீங்க 5 இயர்ஸ்மே நீங்க காலேஜ்ல மேக்ஸ் பேப்பர் இல்லாம மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இல்லாம உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ 5 இயர்ஸ்லயும் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் மேக்ஸ். ஹூ இஸ் எலிஜிபிள் ஃபார் மெஷின் லேர்னிங் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் மஸ்ட் பி எலிஜிபிள். யாரெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் பண்ணிட்டாங்களோ மேக்ஸ் பேக்ரவுண்டோட மேக்ஸ் பயாலஜி அல்லது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோட யாரெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டாங்களோ தே ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் மெஷின் லேர்னிங் as well as ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நான் மேக்ஸ் பண்ணல சார், நான் ஆர்ட்ஸ் கோர்ஸ் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு மேக்ஸ் பண்ணாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இப்போ அடிஷனலாக நமக்கு கவர்மெண்ட் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம மேக்ஸை மட்டும் தனியாக எடுத்து மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு 12th போர்ஷன்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அடிஷனலாக நம்ம என்ன கோர்சஸ்னாலும் பண்ணிக்கலாம். இது டாக்டர்ஸ்க்கும் இது ப்ரிஃபரபிள். நீங்கள் நான் பயாலஜி படிக்கல சார் அப்படின்னா இப்போ நீங்கள் அடிஷனலாக பயாலஜி மட்டும் எடுத்து படிச்சுட்டு பயாலஜி 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு நீங்கள் இப்போ நீட் அப்ளை பண்ணி டாக்டர்ஸ் போனாலும் போகலாம். இது இப்போ கரண்ட்ல இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஃபைனலா வாட் ஆர் த லீடிங் கோர்சஸ் இன் கரண்ட்? இப்போ கரண்ட்ல என்னென்ன கோர்சஸ்லாம் ரொம்ப பீக்ல இருக்குது, இதுக்கெல்லாம் ஹை ஸ்கோப் இருக்கு அப்படின்னா ஸோ மிஷின் லேர்னிங் இது ஒரு ஹை ஸ்கோப் உள்ள ஃபீல்டு. இது ரைட் நவ் இட் ஹாஸ் அ வெரி குட் ஸ்கோப். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ்க்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆட்டோமேஷன் அண்ட் ரொபாட்டிக் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங், இது எல்லாத்துக்குமே ஒரு ஹை ஸ்கோப் இருக்குது. இந்த ஃபீல்டு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ இது ஒரு 30 to 40 இயர்ஸ்ல நல்ல பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஏதாவது உங்களுக்கு இதை பத்தியான ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், என்னென்ன காலேஜஸ்லாம் இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, எவ்வளவு இயர்ஸ் கோர்ஸ் இது, எத்தனை இயர்ல நம்ம முடிக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வேணும், இதோட salary பேக்கேஜ் வேணும், அதுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி டு ப்ரொவைட் ஆல் யுவர் டவுட்ஸ். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. I'm ready to give all the information you need. Okay va? So finally, thank you for all your patience. So இத listen பண்ணதுக்கு உங்க எல்லாருக்குமே thank you. If you need any further information, so kindly make a comment. சரிங்களா? ஒரு கமெண்ட் பண்ணுங்க. I'm ready to serve you. கேரியர் கைடன்ஸ் இல்லாம 12th போர்ஷன்ஸ் மார்க்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படி ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எனக்கு 80க்கு மேல மார்க்ஸ் வேணும், 100 மார்க்ஸ் வேணும், 10th மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், 11th மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னாலும் சரி, காலேஜ் ஸ்டடீஸ்ல மேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்பந்தமா எது வேணும்னாலும் சரி, கைண்ட்லி மேக் எ கமெண்ட். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.